எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கோவிலை பாருங்க, கோதண்டராம சுவாமி டெம்பிள் ஈஜ்புரா. இதே ஜூலை 2ஆம் தேதி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்படியே 1 month கழிச்சு பேக் போனீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி மகா கும்பமேளா நடந்துச்சு. அந்த வீடியோ அப்படியே வரும்போது கிட்டத்தட்ட 1 month டைமே எடுத்துச்சு. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி இருந்ததால, அண்ட் ஆல்சோ இது கோவில் விஷயத்தால கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ போட்டோம்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிறதுனால, ஸோ யாரெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறமா கோவிலுக்கு வர மிஸ் பண்ணீங்களோ உங்களுக்காக சிம்பிளே என்ட்ரன்ஸில் இருந்து பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். அதாவது 2ஆம் தேதி ஜூன் மாதம் லாஸ்ட் டே இருந்துச்சு. ஆக்சுவலி இது 31st மே கல்ஷோத்சவம் ஸ்டார்ட் பண்ணாங்க. தொடர்ந்து 1ஆம் தேதி 6ஆம் மாதம் கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் செகண்டுக்கு 3 நாள் தொடர்ந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம், அப்படி ஒரு பிரம்மாண்டம். எனக்கு ரொம்பவும் பெருமை. ஏன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்த ஒரு ஊர் ஈஜ்புரான்றது எங்கள் ஊருக்கு. எங்கள் ஊரில் இப்படி ஒரு அதிசயம். ஸோ 108 அடி சிங்கிள் ஸ்டோன்லேயே செதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரியில். அண்ட் ஆல்சோ நீங்கள் உறுத்தி பார்த்தா தெரியும், 108 தெய்வங்களும் இந்த ஸ்டோனில் இருக்காங்க. எடுத்துகிட்டு வரக்குள்ள ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸும் நான் போட்டுடுறேன். இப்படி தான் கொண்டு வரப்பட்டுச்சு. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதை சொல்லிடுறேன். நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். 108 அடி மகாவிஷ்ணு விஸ்வரூப ஸ்டாச்சு கடவுளுங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த இது கோதண்டராம சுவாமி டெம்பிள் ஈஜ்புரத்தில் இருக்குது. ஸோ இந்த டெம்பிளுக்கு 70 to 90 years புராத்தனாக இருக்குது. சில வேர்டு எனக்கு தமிழ் வராது, கன்னடாலேயே சொல்லிடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இது பார்த்தீங்களா 6 மாதமாக கிட்டத்தட்ட 2019 தான் சேர்ந்துச்சுங்க. 2010 செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேடுறதுக்கு. தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி அண்டு இப்படி ஒரு விசேஷத்தை அண்டு இப்படி ஒரு அதிசயத்தை எங்கள் ஊருக்கு நாங்கள் பிரதிஷ்டாபனை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தது தான் டாக்டர் பி சதானந்த சார். அவங்க அப்பா ஹுச்சப்பா, அதாவது ஒரு 70-80 வருஷம் முன்னாடியே இந்த கோவிலை கட்டப்பட்டிருந்தாவும் சொல்கிறாங்க பில்டர்ஸ் ஆஃப். அண்ட் ஆல்சோ இவங்க முக்கிய ருவாரிகளுன்னு சொல்கிறாங்க கன்னடாவில், எனக்கு தமிழில் சொல்லல, ருவாரிகளாக இருக்கார். ஸோ அவரோட பரிசிரமத்தில் தான் இந்த ஸ்டாச்சுவை இன்னைக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டு சாதிச்சிட்டாங்க. 2014 ஸ்டார்ட் பண்ண ஒர்க்குங்க. ஐடியா ஸ்டார்ட் பண்ணி 2019 டிரான்ஸ்போர்ட் மூலமாக தமிழ்நாடு வந்தவாசி, அது ஒரு ஃபாரஸ்ட்டுங்க, அங்கேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க. இது நியூஸ்லலாம் ரொம்ப ஃபேமாக பார்த்துருப்பீங்க, ரொம்ப பேர் பேப்பர்லலாம் இருந்துச்சு. 2019 கோவிட் பற்றி எவ்வளோ பேசணுமோ அதே மாதிரி. ஸோ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், கடவுளை இந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோ பரிசிரமப்பட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கனாக்கா 240 வீல் கொண்ட ஒரு ட்ரக்கு, பெரிய ட்ரக்குங்க. 6 மாதமாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. 6 மாதம் ட்ராவல் பண்ணுறதுனா சும்மா இல்லைங்க. நிறையா தடவை டயர் பஸ்டாக இருக்காமா. அண்டு வரக்குள்ளோ ரோடு பத்தாமல் இருக்குது. அண்டு வரக்குள்ளோ பஸ் ஸ்டாப்ஸ் வீடுங்கள்லாம் இடிக்கப்பட்டது. அந்த வீட்டுக்கு இணையாக இவங்க எல்லாமே கொடுத்துட்டு, அவங்களுக்கு வேறு கட்டுறதுக்கான ஒரு ஃபண்டு எல்லாமே இவங்க கொடுத்துட்டு முறைப்படியாக அவ்வளோவோ சப்போர்ட்டாக இருந்திருக்குங்க. ஃப்ரம் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், இங்கே கர்நாடகா, எல்லா சைட்லேருந்தும் இந்த ஒரு
பிரம்மாண்டத்தை எப்படியாச்சும் நிறைவேற்றணும்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஊர் தாண்டி வரக்குள்ளோ இப்போ எல்லை தாண்டும் இல்லைங்களா ஸ்டாச்சு, அப்போது அவ்வளோ ஜனமும் ஊர் ஜனம் வந்து ஒரு பூஜை கொடுத்து அவ்வளோ நல்லா வழி அனுப்பி வச்சதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணது தான். அண்ட் அவ்வளோவோ ஃபைனலி எங்கள் ஊரில் வந்து அப்படியே ஒரு திருவிழா. எங்கள் ஈஜுப்புறாவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இது வந்து மாடல். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மாடல்ஸ். ஃப்ரண்ட்டில் இப்படி கோவில் கட்டப்பட்டிருக்கும். கோவில் உள்ளேருந்து போகணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாச்சு விஸ்வரூபா ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் ஆனந்தும் மகாவிஷ்ணு தெரிவார் 108 அடியோடு அப்படியே பிரம்மாண்டமாக. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டாச்சு தெரியும், கடவுள் தெரிவார். ஸோ அதுக்கு பின்னாடியும் நிறையா கோவிலுங்களும் சுற்றி இருக்குங்க. இங்கே எந்தெந்த கோவிலுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கணேஷ நவகிரகம் அண்ட் விநாயகர் டெம்பிள், ஐயப்பா டெம்பிள், கணேஷ டெம்பிள், ஆஞ்சநேய டெம்பிள், வரமகாலட்சுமி டெம்பிள், ஸ்ரீராம டெம்பிள். இந்த சுற்றிலுமே உங்களுக்கு இவ்வளோ டெம்பிளோ சின்ன சின்னதாக. ஸோ நீங்கள் அப்படியே கோவிலை சுற்றி பார்த்துட்டு எல்லா சின்ன சின்ன கோவிலை கட்டியிருப்பாங்க. சுற்றிலுமே ரொம்ப ரொம்ப அழகாக நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனங்கள்லாம் வேறு இடத்துல இருந்தெல்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பேர் தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப பேரெல்லாம் வந்திருந்தாங்க. செம்ம கூட்டங்க. நான் போனது வந்து லாஸ்ட் டே தான் போக முடிஞ்சிச்சு. 2 ஜூன் 2024 தான் போயிருந்தேன். ஸோ என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேங்க. ஏன்னா எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு அதிசயம் அண்ட் அவ்வளோ பெருமைப்படுத்துகிற விஷயம் நான் கட்டி எப்படி. ஸோ அதால் தான் பாருங்கள் இவ்வளோ அழகு பிரம்மாண்டம் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ப்ரோக்ராம்ங்க இருந்துச்சு, அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோதான். நான் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சுங்க லாஸ்ட் மந்த்து. அதால் எனக்கு போக முடியுமோ முடியாதோ, பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. ஃபைனலி 2 அன்றைக்கி எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நான் இன்றைக்கி ஓகே, நான் இப்போ நார்மலாக இருக்கேன், நான் இன்றைக்கி எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்டு என் ஒர்க்குக்கு போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே கிளம்பிட்டோம். ஏன் ஹார்ட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸுங்க. எங்கள் ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், இப்போ நாங்கள் இருக்கிற வீடாகட்டும் 10 மினிட்ஸில் நம்ம அங்கே ரீச் ஆகிடலாம். இவ்வளோ கிட்ட இருக்குன்னு போகாமல் இருக்கவும் முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நான் போனேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவானுக்கிட்ட கிட்ட போக விடுறாங்க. ஆக்சுவலி ஸ்டெப்பு வச்சு லைன் இருந்துச்சு, ரொம்ப பெரிய க்யூ இருந்துச்சு. பேக் சைட்லேருந்து விடுறாங்க. இப்படி ஸ்டெப்பு ஏறி போய் அங்கே நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அன்னதானம். வர்ற எல்லாருக்குமே வந்து சமைச்சதாகவே இருந்துச்சு, கொடுக்குறதாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு அன்றைக்கி தயிர் சாதம் தான் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ரவுண்டு முடிஞ்சு வாஷ் பண்ணி வச்சுட்டு திரும்ப உள்ள சமையல் தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வெளியே பார்த்தீங்க, இப்போ உள்ளே போகலாம். ஸோ எனக்கு பர்மிஷன் கிடச்சிச்சு உள்ளே போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. பலாவ், வெஜிடபிள் பலாவ், வாங்கி பாத் செஞ்சாங்க. அண்டு புளியோகரை அண்டு தயிர் சாதம் எல்லாமே ரெடியாகின்னு இருக்குங்க. அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நான் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு எல்லாமே கொஞ்சம் கிடச்சிச்சு டேஸ்ட் பண்ணேன். ஸோ இது வந்து புளியோகரை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஆறாமல் பர்மிஷன் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து எடுத்துக்காங்க, நீங்கள் போடுங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. இது பாருங்கள், நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு தயிர் சாதம் தூ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. பிரசாதம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும், ஏன்னா வரவங்களுக்கு ஸோ பிரசாதம் இப்படியாக தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
ஸோ ரொம்ப பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சிரமம் பண்ணியிருக்காங்க இந்த கோவில். அந்த சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் கோரமங்கலா, ஸ்ரீனிவாகுலு, விவேக் நகரா எல்லா ஜனக்கும் வந்து ஒரு மாதிரி ஒற்றுமையாக இந்த திருவிழா கொண்டாடுவாங்க. நான் சின்ன வயசாக இருக்கக்குள்ளே இங்கே ராமநவமி செய்வாங்க. நைட்டெல்லாம் கண்ணு முழிப்பாங்கங்க, யாரும் தூங்க மாட்டாங்க இந்த ஏரியாவில். எங்கள் அம்மாலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் அந்த தெருவே அப்படி இருக்கும். நல்லா இந்த மாதிரி தான் எல்லாமே போட்டிருப்பாங்க, வளையல் போட்டிருப்பாங்க, டாய்ஸுங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஸோ எவ்வளோ வருஷம் கழிச்சியும் இன்னமும் நாங்கள் இப்படியே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் வருஷம் வரணுன்ட்டு நான் பார்க்குறேன். ராமநவமி அப்படியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ரொம்ப அழகாக நடக்கும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்ணில் இதெல்லாம் படுதுங்க இருந்துச்சு. சரி ஒரு 2 வாங்கின்னு போயிடலாம். இந்த பிளாக் கலர் ரொம்பவும் அழகாக இருந்துச்சு, அது வாங்கணும்னு இருந்துச்சு. அது 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கினேன். நான் கொஞ்சமாக கடலைப்பொரி பசங்களுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கிக்கிட்டேன். அப்படியே போயிட்டே இருந்தேன். நிறையா ஸ்டால்ஸுங்கெல்லாம் போட்டுட்டாங்க, தெரியும் இல்லைங்களா? கோவில் ஓப்பன் இந்த மாதிரி ஜாத்திரை திருவிழா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த வழியில் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. கண்ணாடி வழியில் நான் போனால் யூஸ்வலி கோவிலெல்லாம் கொஞ்சம் போட்டுப்பேன். அதே மாதிரி தான் போய் போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்டு போட்டுக்கினேன். வழியில் செம்ம ஹாப்பி. அண்ட் வழியிலலாம் போட்டுட்டு சரி கிளம்பி போயிடலாம். ஏன்னா ஒர்க்லேருந்து அப்படியே போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு கிளம்பி இருக்கல. ஸோ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ போயிட்ட பிறகு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தார் ஒர்க் முடிச்சுட்டு. வந்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி இல்லை நான் இன்றைக்கி போயிருந்தேன், அப்படி வீடியோலாம் கொஞ்சம் பண்ணின்னு வந்துட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் நான் பார்க்கலையே இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சரி கிளம்புவோம். நைட்டு ஒரு 9:30 இருக்கும். சரி நெக்ஸ்ட்டு அவர் கூடயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டும் வந்தேன். நைட்டில் எப்படி இருக்குது பார்க்கலாம், லைக் என்னென்னா சீரியல் செட்டு லைட்டிங்ஸ்லலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே நான் வந்து ஈஜிபுரம் ஸ்டார்டிங் ஆகும் இல்லைங்களா, ரவி டென்ட்டுன்னு இருக்குது. ஸோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஏன்னா சீரியல் செட்டு அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஊர் முழுக்கமே இப்படி ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க சீரியல் செட்டு. ஒரு மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு திரும்ப போகணுன்னு தோணுச்சு அவர் கூட ஒரு தடவை. ஸோ அப்படி தான் வந்தேன். ஸோ நானும் என்னோடய சின்ன சன்னும் என் ஹஸ்பண்டும் திரும்ப வந்தோம். பாருங்கள் நைட்டு எப்படி ஜொலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டிங்கில் பண்ணியிருந்தாங்க. ராம லக்ஷ்மணா அவங்களோட ஸ்டாச்சு தான், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனது தான். பார்த்திங்கன்னா 9:30 to 10 நினைக்கிறேன். அவ்வளோ க்ரௌடு. இது டைமிங் வந்து 9:30. பார்க்குறீங்க எவ்வளோ ஜனங்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அன்றைக்கி லாஸ்ட் டேன்றதால எல்லாருமே வந்தாங்க. ஒர்க் போகிறவங்கெல்லாம் வந்து ஈவினிங் தான் வர முடியும் இல்லைங்களா. ஸோ அவங்களாம் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டில் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக தான் கோவில் இருந்துச்சு. இப்படி லைட்டெல்லாம் போட்டு சும்மா ஜொலிக்குது. எங்கள் ஈஜிபுரா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஈஜிபுரத்தில் நான் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வீடியோ. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அப்படியே போகக்குள்ளே கொஞ்சம் வீடியோ பண்ணின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயின்னு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு 1 month டைம் எடுத்துக்கிட்டேன் வீடியோ போடுறதுக்கு. அது கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துச்சு. சரி இன்றைக்கி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிட்டேன் 1 month கழிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் ஒர்க்கு ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குங்க. அதாலேயே வந்து அண்ட் ஆல்சோ என் பெரிய பையன் தான் வந்து எனக்கு எடிட்டிங் அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அப்படி அவர் வந்து இந்த வருஷம் 10th standard. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஜாஸ்தின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் டெய்லி கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபைனலி இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும். 1 month ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இன்றைக்கி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கோவில் திறப்பு அண்டு விலாக் மேலா இந்த மாதிரியெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கேன். இப்போ தான் வீடியோலாம் நான் எடுத்து போட போகிறேன். ஸோ அதுக்காக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. என் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.